தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார். அவருக்கு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரம் தொடர்ந்து தனது அறிக்கையில் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் விரைவில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களின் படிவம் B-யில் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா தனது கைரேகையை பதித்துள்ளது. இது அவரேதான் பதித்தாரா என்ற கேள்வியை அரசியல் வட்டாரத்தில் எழுப்பியது. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சொத்துக்களை கைமாற்றும் வேலைகள் சசிகலா தரப்பில் நடத்தப்படுவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சட்டசபை தேர்தலின் போது அளித்த சொத்தின் மதிப்பின்படி அவருக்கு சுமார் 120 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் உள்ளன. இவை சந்தை மதிப்பில் கணக்கிடும் போது 500 கோடியை தாண்டும் என்பது உண்மை. ஹைதராபாத்தில் உள்ள GT மேளாவில் 15 ஏக்கர் நிலம் 1968ஆம் ஆண்டு 1.78 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார் ஜெயலலிதா. இதன் தற்போதைய மதிப்பு 15 இருந்து 20 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. மேலும் ஹைதராபாத் ஸ்ரீநகர் காலனியில் 651.18 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தை வாங்கியுள்ளார் ஜெயலலிதா 1967இல். சுமார் 50,000த்திற்கு வாங்கப்பட்ட இந்த நிலம் தற்போது 5.3 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு உடையது என்று கூறப்படுகிறது. மேலும் 1967இல் தற்போது வசிக்கும் வேதா இல்லத்தை 1.32 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். தற்போது இதன் மதிப்பு 43.96 கோடி ரூபாய். 10 கிரவுண்ட் இடம் இந்த வீடு. 1991இல் 1.5 கிரவுண்ட் அதே போயஸ் கார்டனில் வாங்கினார் 10.2 லட்சம் ரூபாய்க்கு. இதன் மதிப்பு தற்போது 7.83 கோடி ரூபாய். ஜெயலலிதாவின் சொத்துக்களில் முக்கியமான இந்த 4 சொத்துக்களில் 3 சொத்துக்களை கைமாற்றும் வேளையில் மன்னார்குடி குடும்பத்தினர் இறங்கிவிட்டதாக அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக கிசுகிசுக்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் கையெழுத்து இல்லாமல் எப்படி சொத்துக்கள் மாற்ற முடியும் என்று கேட்டதற்கு, ஜெயலலிதாவின் சொத்துக்களை தற்போது பராமரித்து வருபவர் தலைமைச் செயலாளர் ஒருவர்தான். மேலும் இந்த சொத்துக்களை கைமாற்றுவதற்கு முதல் படியாகத்தான் அவர் பேசினார், உணவு சாப்பிட்டார், எழுந்து உட்கார்ந்தார், சைகை செய்தார் என்பது போன்ற செய்திகளை தற்போது அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கைகளில் இணைத்து வெளியிடப்படுகிறது என்றும் அவர் கூறுகிறார். ஏற்கனவே சசிகலா நடராஜன் மீது ஜெயலலிதாவின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி நடப்பதாகவும், மேலும் கட்சியை கைப்பற்ற முயற்சி நடப்பதாகவும், ஜெயலலிதாவின் கையெழுத்தை பயன்படுத்தி பல தவறான காரியங்களை செய்ய சசிகலா நடராஜன் முயற்சிப்பதாகவும் ஒரு குற்றம் சுமத்தினார். மேலும் சசிகலா நடராஜன் வருகிற தஞ்சை இடைத்தேர்தலில் நிற்கப் போவதாகவும், இல்லை தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்பார் என்றும் தெரிவித்தார். ஆனால் தஞ்சை இடைத்தேர்தலில் சசிகலா நடராஜன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் சொத்துக்களை கைமாற்றும் விவகாரம் தற்போது பரபரப்பாக அதிமுக வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. ஏற்கனவே 3 அணிகளாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவில் தற்போது சசிகலா புஷ்பாவிற்கு ஆதரவாக 5 அதிமுக அமைச்சர்கள் கைகோர்த்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிமுக பல்வேறு குழுக்களாக சிதறி கிடப்பது அதிமுக தொண்டர்களிடையே சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் எதிர்காலம் இனி என்னவாகுமோ என்ற பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்களை கைமாற்றும் வேலையும் நடைபெற்று வருவது மேலும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சொத்துக்களை கைமாற்ற நடக்கும் முயற்சிகளின் முழுமையான விவரங்கள் மற்றும் தகவல்கள் விரைவில் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஒரு சூழ்நிலை நடக்கும்போது சசிகலா நடராஜனை கடுமையாக எதிர்க்க தயாராகி வருவதாகவும் தெரிகிறது. அதிமுகவில் நடக்கும் உள்கட்சி குழப்பத்தால் தொண்டர்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள் என்பதால் இடைத்தேர்தலில் திமுகவின் பலம் கையோங்குமோ என்ற எண்ணத்தையும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது.